ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நேற்று நம்ம கண்டினியூ பண்ணி விட்டுட்டு போனோம்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னடா வேறு இடத்துல இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கமே வண்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ஒன் ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் இருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறோம். நம்மளனா இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. அங்கெல்லாம் வண்டி பஸ் எல்லாம் போகுது. இப்போ ரோட்டு வர தான் இருக்கிறோம். நம்ம பஸ் பாருங்கள் இங்கே தான் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கான ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓடு 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 மழை வேறு பெய்யுற நிலையாதுரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கான வீடியோ நம்ம இதான் பார்க்க போகிறோம். குட் மார்னிங் சொல்வா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். காலையில் இது பக்கத்தில் எதுனே திரும்பாடிது. வேலைக்கு போயிட்டா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்களா? இன்றைக்கான வீடியோவில் நம்ம மோடுக்கு சின்ன ஒரு ஐடியா கூட கிடைக்கல. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மோடு டவுன்லோட் பண்ணுறதுக்கோசம் நான் பரப்பாடு இவ்வளோ எங்கேயோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோடு எதனா ஒரு ஐடியா கிடைக்குமா? போனால் எந்த வீடியோ பார்த்தாலையும் பொய்யா சொல்லி எடுத்துருப்பானுங்க. அது அங்கே இருக்குது பாஸ்வேர்டு, அங்கே இருக்குது பாஸ்வேர்டு. ஆனால் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. ஏதோ 5 செகண்ட் வரும், ஒரு செகண்ட் தான் வரும், நீங்கள் பார்த்துவாங்கன்னு சொல்கிறான். அதுவும் நம்ம பார்த்து அதுள்ள என்ட்ரு பண்ணால் பாஸ்வேர்டு இஸ் ராங்கு. ஏன்டா அப்படி போய் சொல்லிக்கிட்டு திரும்புறீங்க? டேரெக்டாக உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வேண்டியதாண்டா. ஆன் அடித்தா நவரணும், நின்றுக்கிட்டே வரோம். இந்த பயம் எப்படி ஆன் அடித்தா சிக்னலில் போட்டு சொல்லன்னு போகிறான். இந்த கார் கடனாலும் ஒருத்தவங்களும் நவர மாட்டானுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டிக்காரனும் ஒருத்தவங்களும் நவர மாட்டானுங்க. பார், இவன் ஒருத்தன் தான். இப்போ நீ தெரிஞ்ச வரையும் ஒருத்தன் தான். என்ன சொல்கிறதுன்னா, இவன் ஒருத்தன் தான் வண்டியை கிராஸ் பண்ணிக்கிறான்ல. ஓரம் கட்டுறான். நம்ம ஆர்ன் அடித்தா வேறு எவனுமே கட்ட மாட்டேங்கிறான். வண்டி டாப் ஸ்பீடாக போகுது. குறுகை எதுவும் வந்துடக்கூடாது. சமி பொறுமைன்ற மாதிரி சல்லண்டி ஸ்பீடாக போகிறோமே. இன்றைக்கி இந்த மேப்பை பார்த்திங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகுமா இல்லை லேட் ஆகுமான்றது ஒன்றும் புரியல. அது லாங்காக போட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்றைக்கி லாங்கில் போட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். மெதுவாக போனால் ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப நாள் இழுக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் போகிறோம்லோ ஸ்பீடாக வரணும், அது சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெறும் ஸ்பீடாகவே போகிறேன். மறக்காம அதான் இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிடணும். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ ஷேர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டு அடி ஆறுண்ணா. போ நம்ம தான் ஃபஸ்ட் ஆகணும். யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அங்கே நின்றுட்டு போனாங்க. ஏன்னா நம்ம போய் இடிச்ச ஸ்பீடு அந்த மாதிரி. டீ கடை இருக்குது, போண்டா கடை இருக்குது, பஜ்ஜி கடை இருக்குது. மறக்காமல் இன்றைக்கான டின்னர் என்னென்னு மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டின்னர் என்ன சாப்பிட்டீங்கன்னு வீடியோ நைட்டில் போனோம்ல, அதனால் டின்னர் காலையில் எது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்பெஷலாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் சொல்லுங்கள். வண்டி அங்கங்கே போய் இடிக்குது. ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே போகணும். அப்போ தான் அவனுக்கு நான் வழி விடுறானே, இல்லைன்னா வழி விடுறதில்ல. தூக்கமாக வச்சு என்னன்னு தெரில. வேலைக்கு போயிட்டு வந்தது தூக்கமாக இருக்குது. மேம் டவுன்லோடா ஆகட்டும், சீக்கிரமாகவே ஆகட்டும். எந்த வித ப்ராப்ளமும் வரவில்லை. இன்னும் சாப்பிட்ணும்.
பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே. இடி தட்டா லட்டா லட்டா லட்டான்னு இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கடைசிக்கு போகலாம். கடைசியில் என்ன 5 ரூபா, 5 ரூபாய், 5 ரூபாய். இந்த பெட்ரோல் போகிறதுக்குள்ளே ஒரு ஸ்டாப் நிறுத்திட்டோம்னா ஒரு 20-30 ரூபா வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மேலே எவன் நின்றுக்கிறான்னு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஹார்ன் அடிக்கிறேன். ரொம்ப ஒட்டி போகுது. பாருங்கள், பள்ளமாக இருக்குல்ல. நம்ம இது ரேஸ் ஆக்சுவலேட்டர் ரேஸே பண்ணதுக்குள்ள அது பாட்டுக்கு போவான். பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடும். இல்லை அதே ஸ்பீடில் தான் கண்டினியூ ஆகணும். இல்லை ஸ்பீடு ஸ்லோ ஆகிடுச்சு. 84 இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா 79 வந்திருக்கு. ஏன்னா நானும் போகலாம் சீக்கிரமானா. நான் வண்டி லேட் பண்ணுது. நம்ம வண்டியை ஆனிச்சு நவர மாதிரி ஒரு தூக்கிட்டு போயினேங்களாம். தான் கிராசிங் போடுறான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக தாராளமாக போகலாம். இவன் போகிறான் அப்புறம், அதனால் நம்மளே கிராஸ் ஆகி போய்க்கலாம். சல்லுன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகம் நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும். ஏன்னா வண்டிக்கு ஸ்லோவாக போகும் பார்த்தா ஆக்சிலேட்டர் ஒழுங்காக ஆடும். நமக்கு பிடிக்கல. சல்லுன்னு கொஞ்சம் கிராஸ் ஆகி போயிடலாம். முடிஞ்சாலும் சல்லுன்னு போயிட்டு இந்த ஹைவேலாம் மெதுவெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெதுவாக போனோன்னா உங்களுக்கு என்னடா ஒன்று இந்த ஹைவே முடியலையான்ற மாதிரி ஃபீல் ஆகிடும். ஐயோ நம்ம இந்த கடைசியில் போயிருக்கலாம் போல். அந்த போய்ட்டு வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பாரு அவனும் குறுக்க வரான். அவனால் எண்ணத்தில் அடிக்கிறது. இந்த இடத்துல பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரத்தில் எந்த விதமான வண்டி இல்லை, டார்ச்சர் இல்லை, தாராளமாக போய்கிட்டு இருக்கலாம். டச்சிங்கே ஆகலை. அங்கே ஆயிடுச்சு. சல்லுன்னு போகணும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு. ஸ்லோவாகவே போகக்கூடாது. சீக்கிரமாக முடிஞ்சாலும் இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணலான்னு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வேணும். குறுக்குள்ள வரான். வளைச்சி ஓட்டிக்கிட்டு இருந்தால் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாதடா. ஏற்கனவே ஆயிடுச்சு. இனிமே ஆனால் வரணும்னா 6 வழிச்சாலை. இது கொஞ்சம் மேப்பா வெளியே அமைப்பு பார்க்கலாமே எப்படி இருக்குது. சொல்லும் போதா நல்லா போகுது ஸ்பீடாக. ஒதுங்க மாட்டானுங்க. நாம் தான் அவனுங்க கிட்ட ஒதுங்கி சாகணும். அவனுங்க ஒதுங்க மாட்டானுங்க. பக்கமே பெட்ரோல் பங்க். அதில் என்ன பக்கா பெட்ரோல் பங்க் இது. நம்ம கிட்ட டீசல் இருக்குதுன்னு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மாட்டிக்கிறோமே. வண்டி இன்னும் மெதுவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட 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 சீக்கிரம். ஆனடி ஒதுக்குறான் பாரு போயிடணும் அந்த கேப்பில்.
இல்லைன்னா அந்த வண்டிக்காரது வந்துடுவான், பச்சை வண்டிக்காரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் தெரியும் இந்த மொபைல் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், லேக் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ட்ராவல் பண்ணலாம், பட் மொபைல் தாங்குமா தான் ஒரு பெரும் கஷ்டம். சரி வாங்க, இன்னும் முடிஞ்சாலும் போடலாம், காசா பணமா. தொட்டால் பூ மலரும், சொல்லும் வேணும். குயிக் பாஸ்ட். நம்ம மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஷேர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, முன்னாடி கிராசிங் வழி இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம இன்றைக்கான வீடியோ அதில் முடிச்சுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கிறேன். ஓ இது வேறையா, எல்லாம் எங்கன்னா ஜாயிண்டிங் வச்சுருக்கோம். முன்னாடி எங்கன்னா கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். வாங்க, அங்கே போய் போனாலும் அது எல்லாம் போகுது, இதுலேயும் அதில் தான் போகுது. வழி அங்கே எங்கே ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே போயிட மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட்டாக போகிறோமே, அதுக்கு என்ன இந்த வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். ஓகே, நம்ம மீண்டும் உங்களை சந்திக்கிற வீடியோ பெறுவது நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இல்லாமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்தி வீடியோ பெறுகிறேன். பை.